நான் ஈர்ப்பு விதி பயிற்சிகளை நிறையா பார்த்துருக்கேன், புரிஞ்சுருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால என்னால் சரியாக பயிற்சி செய்ய முடியல. இனிமேல் எப்படியாவது நான் இதை கரெக்டாக பண்ணிடணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது ஒரு பயிற்சியினால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதில் இருக்கிற முக்கியமான 5 தேவைகள் என்னன்றதை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இப்போது இந்த பயிற்சியை சிறப்பாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த 5 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம ஈர்ப்பு விதியை பற்றி நிறைய விஷயங்கள் தமிழில் நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம். பாஸ்ட்டில் அஃபர்மேஷன்ஸும் நிறையா நம்ம சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வெறும் பயிற்சியை வச்சு மட்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஏன்னா நம்ம கான்ஷியஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். இன்றைக்கி நமக்கு இருக்கிற வயதுக்கான அனுபவம் ஒன்று இருக்கும், அறிவுன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வெறும் ஒரு பயிற்சியை வச்சு உடச்சி உடனே ஓகே எனக்கு இந்த விஷயம் வேணும் நடத்திடு, எனக்கு இதை நம்பு அப்படிலாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம கான்ஷியஸ் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இந்த பயிற்சியை தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி எத்தனையோ பேர் 5 வருஷம் 6 வருஷம் கூட பண்ணாமல் இருப்பீங்க. அப்படி இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த இன்கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கான்ஷியஸ்க்கு பொதுவாகவே மாற்றங்கள் பிடிக்காது. தற்காலிக வாழ்க்கையை தக்க வச்சுக்கிட்டு எப்படி சேஃபாக வாழலான்றது தான் பொதுவாகவே நம்ம எல்லோரும் கான்ஷியஸ் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதில் ரொம்ப 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 கம்மியான பீப்புள் தான், அதாவது ஒரு 5% 6% தான் தன்னுடைய தேவைகளை கான்ஷியஸ் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு, அதாவது இந்த பயிற்சிகள் கூட இல்லாமல் இயற்கையாகவே சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு திறமையாக இருப்பாங்க. பட் அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இல்லாமல் இந்த பயிற்சிக்குள்ளே வந்தால் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த 5 முக்கியமான விஷயங்களில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு காரண காரியம் இல்லாமல் நம்மளால் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிக்குள்ளே வர முடியாது. எல்லோரும் சொல்கிறாங்க, எல்லோரும் ஏதோ நடக்குதுன்றாங்க, அதுக்காக வர முடியாது. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸைட்டிங்கான கோல் இருக்கணும், இல்லை லைஃப்பில் பெரிய பயம் இருக்கணும், இல்லை ஒரு பெரிய அக்ரெஷன் இருக்கணும், ஒன்று அடையணும், இது எனக்கு வேணுன்ற அந்த ஒரு வெறி இருக்கணும். எதுவுமே இல்லாமல் இந்த பயிற்சிக்குள்ளே வந்திங்கன்னா வாழ்க்கை நிம்மதியாக போகுமே தவிர மாற்றங்கள் இருக்காது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு இடத்துல வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க. நீங்கள் எந்த ஒரு காரணம் இல்லாமல், அதாவது ஹைக்கும் இல்லை, ப்ரொமோஷனும் இல்லை, பெரிய எந்த பெனிஃபிட்ஸுமே வித்தியாசம் எதுவும் இல்லாமல் இன்னொரு கம்பெனிக்கு உங்களுக்கு ஆஃபர் வந்துச்சுன்னா போவீங்களா? அதாவது அதே சேலரி, அதே டெசிக்னேஷன், அதே லெவல், ஆனால் ஊர் மாறணும், இடம் மாறணும், காம்ப்ளிகேட் பண்ணி நீங்கள் போவீங்களா? யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் இருக்கிற வேலையை மாற்றிக்க நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஆனால் ஒரு வேளை அந்த ஆஃபர் கொடுக்குற கம்பெனி உங்கள் ட்ரீம் கம்பெனியாக இருந்து இன்றைக்கி இருக்கிற சேலரியை விட 5 times எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, அண்ட் வித் டபுள் ப்ரொமோஷனோட, ஸோ அப்போது ஒவ்வொரு விஷயமும் ஏடாகும்போது உங்கள் கான்ஷியஸ் அந்த வேலைக்கு போனால் தான் என்ன, போயே ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ட்ரெஸ்ட் லெவலில் மாற்றிக்கிட்டு ஒரு வேலையிலேருந்து உங்களை அடுத்த வேலைக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுது. காரணம் என்னென்னா, அதில் இருக்கிற எக்ஸைட்மெண்ட், அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ். ஸோ கான்ஷியஸும் நீங்கள் அமைச்சிக்கிற இலக்கு, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற அந்த கோல் ஸ்ட்ராங்காக இல்லை, எக்ஸைட்டிங்காக இல்லை அப்படின்னா அந்த மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கான நேரத்தையும் எடுத்துக்கும், சம்டைம்ஸ் அந்த மாற்றங்கள் நிகழாமையும் போயிடும். ஸோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப முக்கியமானது உங்களுடைய இலக்குகள் எக்ஸைட்டிங்காக இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம இன்றைக்கி இருந்து பார்க்கும்போது அந்த விஷயம் ரொம்ப பெருசாக இருக்கேன்ற ஒரு ஃபீல் இருக்கணும். அப்படி இருக்கிற இலக்குகள் ரொம்ப வேகமாக நடக்கும். அப்போது சின்ன சின்ன கோல் வச்சுக்க வேணாமா? நடக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. பொதுவாக நம்ம சேனலில் இந்த ஷார்ட் டேர்ம் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா இந்த மாதிரி வாழ்க்கையில் தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில் லைஃப்பை வாழ முடியாது. ஸோ லைஃப்பை கொஞ்சம் பெருசாக வாழணும்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையை மாற்றிக்கிற அளவுக்கு இலக்குகளையும் பெருசாக வச்சுக்கோங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிளியர் எக்ஸைட்டிங் கோல்ஸ் ஃபஸ்ட். ஸோ யாரோ சொன்னாங்க கேட்க நல்லா இருக்குன்றதுக்கு வேண்டி எந்த இலக்கும் இல்லாமல் இந்த பயிற்சிகளுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களால் மேனிஃபெஸ்டேஷனை புரிஞ்சிக்க முடியாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் இலக்குகள் மட்டும் பத்தாது, அதுக்கு தகுதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். அது என்ன சூழ்நிலை அப்படின்னா 2ஆக பிரிக்க முடியும். ஒன்று நம்மளுடைய இன்டர்னல் உள்ளார்ந்த விஷயங்கள், 2வது நமக்கு வெளியிருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள். இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது இன்டர்னல் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, நம்ம சிந்தனைகள் ஒரு தேவையின் மேலே இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அடைய விரும்புகிறோம், ஆனால் அதை பற்றின எதிர்மறை எண்ணங்கள் தான் இருக்குன்னு எப்படி நடக்க முடியும்? ஸோ அப்போது அதுக்கு தகுதியான எண்ணங்களை வளர்த்துக்கிறது. அதில் பாதி இந்த பயிற்சி ஹெல்ப் பண்ணும். சில விஷயங்கள் நம்ம கண்டிஷனிங்காக கொடுப்போம். இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணால் தேவையில்லாத தாட்ஸ் வரும், இந்த மாதிரி விஷயங்களை படிக்காதீங்க, படிச்சிங்கன்னா தேவையில்லாத தாட்ஸ் வரும். அப்போது நம்ம எண்ணத்தையும் சிந்தனையும் சரி பண்ணிக்கிறதுக்கு, உள்ளார்ந்து சரி பண்ணிக்கிறதுக்கு அந்த இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவசியம். அதாவது அது நம்ம சுற்றி இருக்கிற அந்த என்வரான்மெண்ட்டை தாண்டி நமக்குள்ளே முதல் மாற்றிக்கணும்னு சொல்ல வரேன். 2வது எக்ஸ்டர்னல் விஷயங்கள். எக்ஸ்டர்னல்னால்
சில நேரங்களில் நம்ம இந்த பயிற்சிகளுக்காக நம்மளுடைய ஹேபிட்ஸை மாற்றிக்க வேண்டியது இருக்கலாம். சில பேர் இந்த பயிற்சிக்காக இடம் மாறி இருக்காங்க, தான் ஸ்டே பண்ணிட்டு இடத்த மாற்றி போயிருக்காங்க. உண்மையாக நடந்த விஷயம் அது. காரணம் என்னென்னா, அந்தளவுக்கு அவங்களால அவங்க என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, என் வீட்டுக்குள்ளே டிவி ஓடிக்கிட்டே இருக்கும், இல்லை நான் தங்கியிருக்கிற இடத்துல டிவி ஓடிக்கிட்டே இருக்கும், அவங்க பேசுறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். பீப்புள் இடத்த கூட மாற்றிருக்காங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் நான் போக சொல்லலை. பட் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் 2 என்விரான்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு முடியுமோ, அதாவது இதுக்காக அக்ரெசிவாக நம்ம எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்க முடியாது, பட் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இதை மாற்றிக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நடந்த விஷயத்தை, இந்த வாழ்க்கையை, உங்கள் எண்ணத்தை முழுமையாக மாற்ற போகுது. அப்படிங்கிறப்போ சில சேஞ்சஸ் நமக்கு எவ்வளோ முடியுமோ அதை செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது இன்டர்னலாகவும் நடக்கணும், எக்ஸ்டர்னலாகவும் நடக்கணும். இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லா விதைகளும் எல்லா இடங்கள்லையும் முளைக்காது. அதுக்கான சூழலையும் அதுக்கான தேவையும் ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது அவசியம். அது நம்ம எண்ணத்துக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். 3வது கீ என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. இங்கே பிரச்சனையே எல்லாருக்கும் என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய பயிற்சிகள், இது வந்து ஈர்ப்பு பயிற்சிகளை மட்டும் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு எக்ஸாமுக்குன்னா தொடர்ந்து பண்ண முடியாது, காரணங்கள் நிறையா கிடைக்கும். நம்ம ஒரு தொடர் முயற்சின்றது எல்லா விஷயத்துலையுமே வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படி இருந்தால் நம்ம லைஃப்பில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ரொம்ப வேகமாக வளரும் இல்லையா? ஸோ இதில் வந்து ரொம்ப அப்சசிவாக இருக்கிறது, ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டு ஒரு இலக்கு எடுத்துக்கிட்டு ஏன் நடக்கலைன்னு கேட்குறது, அதுலேருந்து பாதியில் வெளியே வந்துடுறது, இல்லை இந்த தேவைகளை வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ராசஸ் ஓவர் டூ பண்ணிவிட்டு பாதியில் வெளியே வர்றது, இதிலும் நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்தது ஏதாவது ஒரு சந்தேகத்திலையோ இல்லை இது நடக்குமா நடக்காதான்ற ஒரு ரேண்டம் தாட்ஸ்லையோ இந்த ப்ராசஸ் விட்டு வெளியே வராங்க. ஸோ கன்சிஸ்டன்சி இல்லைன்னா இந்த ப்ராசஸில் எதுவுமே கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் நியூ, நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் என்ன நடந்தாலும் நடக்காட்டியும் இது ஒன்றும் பெருசாக அவங்க லாஸ் ஆக போகிறதில்ல. டெய்லி ஒரு 1/2 to 45 minutes ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே வர முடியும். நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அடையவும் முடியும். மற்ற விஷயங்களை விட இந்த இன்கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப ஒரு லேமேன் இஷ்யூ. அதாவது ஒரு சாதாரணமாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் ரொம்ப பெரிய பிரச்சனையும் கூட. ஸோ கன்சிஸ்டன்சி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 4வது முக்கியமான கீ என்ன அப்படின்னா, இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி 3 to 4 months நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, நல்ல கோல் வச்சுருக்கீங்க, ப்ராசஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரீம்லைண்டாக பண்ணுறீங்கன்னா கான்ஷியஸ் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இங்கே வந்து மேஜிக் நடக்காது. உங்கள் ரியல் லைஃப்பில் உங்களை தாண்டி தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகும். அதாவது உங்கள் சென்சஸ் ஷார்ப்பாக இருக்கணும். நம்ம எதை பார்க்குறோம், எதை கேட்குறோம், எதை பேசுகிறோன்றதில் இந்த பயிற்சிகள் ரொம்ப வந்து ஷார்ப் பண்ணிடுவீங்க. ஸோ உங்கள் சென்சஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்போது உங்களை தாண்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நகரும். அதாவது ஒரு வேலை அடைய நினைக்கிறீங்களா, அதை அடையிறதுக்கான வழிகளை இல்லை அதுக்கான தகுதியான பீப்புளை கான்ஷியஸ் காமிக்க ஆரம்பிக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் அமைச்சிக்கணுமா, அதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஒரு பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணணுமா, ஒரு ஹாப்பி லைஃப் வேணுமா, நான் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுமா, வாட் எவர் இட் இஸ், அதுக்கான வாய்ப்புகளை அதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கிட்டே வரும். இங்கே நிறைய பேர் மிஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா, இல்லை நான் பார்த்த பார்வை இதுதான், நான் இப்படி தான் நான் ட்ராவல் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சது இதுதான் சொல்லி உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை கவனிக்காமல் உங்களுடைய அந்த ஒரு கடிவாளம் போட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு பார்வையை வச்சுக்கிட்டு சில பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஏன் எதுக்குலாம் தெரியாது, நான் வந்து கனடாவில் ஒர்க் பண்ணணும், ஏன் எதுக்குன்னா தெரியாது, நான் இந்த ஊரில் தான் வீடு கட்டணும். அப்படி இல்லாமல் உங்கள் மைண்டை ஓப்பனாக வச்சுக்கோங்க. கான்ஷியஸ்க்கு எப்போவுமே நீங்கள் சொல்கிற அந்த இலக்கின் பின்னாடி இருக்கிற எமோஷன்ஸ் தான் அவசியமே தவிர அந்த இலக்குக்கு அட்ரெஸ்ஸு, நேம், டைட்டில் இதெல்லாம் பெருசாக தேவையில்லை. ஸோ இலக்கை அமைச்சிக்கும் போது ஒரு வேளை உங்கள் இலக்கு நடக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குன்னா, இல்லை நான் போட்ட வழியில் தான் போவேன்னு இல்லாமல் அந்த இலக்கு அடையிறதை மட்டும் மையமாக வச்சுக்கணும். ஸோ அப்போது இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, பிரபஞ்சம் காட்டுற வழிகளை கவனிங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ண பாருங்கள். கடைசி முக்கியமான விஷயம், இது மெயினாக யாருக்கு நல்லா புரியும் அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நிறைய சக்ஸஸ் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு சக்ஸஸை பார்த்ததுக்கப்புறம் லைஃப் வந்து வேகமாக நகராமல் இருக்கிறதையும் கவனிப்பீங்க. இது காரணம் என்ன அப்படின்னா, தான் நினச்ச இலக்கை முழுசாக அடையிறதுக்கு முன்னாடியே ஒரு 50-60% தாண்டும் போதே நான் ஜெயிச்சிட்டதாகவும் லைஃப்லாம் கிடச்சிட்டதாகவும் நம்பிட்டு அங்கேயே வந்து உங்கள் தாட் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணுறவங்க. அதாவது இங்கே இந்த பாயிண்ட்டில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் இலக்கை அடையிற வரைக்கும் இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக கிரேட்ஃபுல்லாக தான் இருப்பீங்க. பிகாஸ் இந்த ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது நன்றி உணர்வு அதிகமாகிடும். நீங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பீங்க, சுற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஹோப் என்ன கொடுத்துருன்னா, இட்ஸ் ஓகே, ப்ராசஸ் பண்ணால் என்ன, பண்ணாட்டே என்ன, ஆல்ரெடி மாறிட்டேன்ல, அப்படி கிடையாது. இலக்கை அடையிற வரைக்கும் உங்களுடைய சிந்தனை உங்கள் இலக்கை நோக்கி இருக்கணும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துடக்கூடாது. ஸோ ஆஃப் வேல இருக்கும்போது இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணாதீங்க. எங்கே நீங்கள் நினச்சிங்களோ அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் தொடர்ந்து பயிற்சிகள் செய்யுங்க. ஏன்னா இந்த விஷயத்தை நிறைய பேர்ட்ட பார்க்குறேன்.
ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுற ஒருத்தர் தன்னுடைய இலக்கு அடையிறதுக்கு முன்னாடியே பாதியில் நிறுத்திட்டு திரும்ப பழையபடி எண்ணங்களை வந்து ஏதோ விஷயத்தில் செலுத்தி ஃபெயில் ஆகிற ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். ஸோ 50% சக்ஸஸ் இஸ் நாட் அ கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டேஷன் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறதெல்லாம் சந்தோஷம், இலக்கு நெருங்கி போகிறதும் ரொம்ப சூப்பர். ஆனால் அந்த இலக்கு அடைகிற வரைக்கும் பயிற்சிகள் இருக்கணும். ஸோ மேனிஃபெஸ்டேஷனில் அந்த 5 கீஸ் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்.